அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்போ என்கிட்ட சொன்னார். திருப்பி சொன்னார், அண்ணா முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேராதீங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்போ சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தப்போ 122 எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார் பழனிசாமினா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறேன். அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக திமுகவோடு சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்களில் 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதில் பாஜக காப்பாற்றல இவரை. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்கள் வந்து 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்கள் துணை பொதுச்செயலாளர், எதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா அவங்க ஆட்சியராங்க நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேறு வழி இல்லாமல் நீக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் போய் பேசுகிறாரு பாருங்க பழனிசாமி. இவர் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திப்புன்னு எல்லா அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தல் நின்னதுக்கப்புறம் என்ன திடீர் திப்புன்னு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் கவுக்க முற்பட்டோமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்குது, அது அவர்கிட்ட இருக்கும். அவர் அவசரமாக சபாநாயகரை வச்சு இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால் நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதுபோல் பிஜேபிக்கு நான் நன்றியாக இருப்பேன்னு சொல்கிறார். 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்லை, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்லை, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில் போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மாண்புமிகு மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்காந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். அதுமாதிரி இன்றைக்கி பேசுகிறப்பையும் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்கார். மோடி அவர்கள் சொன்னதுனால தான் நான் மீண்டும் வந்தேன்னு. கவர்னர் அவர்கள் இவர்களை கைகோட்டு வச்சு அவர் 11 எம்எல்ஏக்கள் வந்ததுனால தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி. என்னமோ கட்சி ஆரம்பித்து என்னமோ 72லேருந்து நடத்துகிற மாதிரி பேசுகிறாரு. மற்றவர்களால் அவர் என்ன தேர்தலில் நின்று ஜெயிச்சு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படியெல்லாம் புருடா விடுறாரு நேற்று தீராரில் நின்றுட்டு.